ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி எவ்வளவு முக்கியம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. லக்னம் தானே, அந்த லக்னாதிபதி இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கா இருக்கு, அதனால என்ன வந்துட போகுது. ஏன்னா நிறைய பேர் ஜோதிடர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சொந்த வீட்டுல நிறைய கிரகங்கள் இருந்தாலோ இல்ல 10க்குரியவன் 11க்குரியவன் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஓகே அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறது உண்டு. பட் லக்னாதிபதி லக்னம்ங்கிறது ஒருத்தரோட டெஸ்டினியோட கனெக்ட் ஆனது. அந்த லக்னாதிபதி அஃப்ளிக்டடா இருக்கும் போதும் திருப்பி சொல்றேன், டெஸ்டினி தெரியாது. அப்பா அம்மாக்கே ஒரு பயம் வந்துடும், இல்ல நம்ம பண்றது கரெக்டா இல்ல நம்ம பண்றது தப்பா, முன்னாடி போலாமா வேண்டாமாங்கிற நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னாதிபதி லக்னம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பரிகாரம் செஞ்சாதான் இந்த லக்னாதிபதியோட எல்லா விஷயங்களும் வெளியில தெரியும். லக்னாதிபதி ரொம்ப ப்ராப்ளமா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையே அவங்களே அவங்களுடைய சத்ருவா மாறிடுவாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்கு, நிறைய வாட்டி நினைச்சது எதுவுமே உங்களால பண்ண முடியல, உங்களுடைய டெஸ்டினி இல்லைன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் புரியலன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரிகாரம் செய்ய வேண்டும்னாலும் நம்ம பண்ணலாம். இது ஜெயஸ்ரீ அஸ்ட்ராலஜர் டாக்கிங் அபவுட் லக்னாதிபதி.